Taste the Daily. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமா இந்த தாக்குதல் இது எல்லாமே எதை உணர்த்துது? இது இப்ப அதிகத்துக்கான காரணம் என்ன? இப்போ இந்த தாக்குதலுடைய ட்ரெண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க முதல்ல நடத்தின தாக்குதல் எல்லாமே சைனாவுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய கான்ட்ராக்டருடைய ட்ரக்கு, மின்சார டவர், டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் அந்த போயிட்டு எரிவாயு செல்லக்கூடிய பைப்பை உடைக்கிறது, இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் சபாட்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதமா அவங்க தெளிவா பாகிஸ்தான் ராணுவத்தை குறி வச்சு அடிக்கிறாங்க. குறிப்பா அவங்களுடைய இதுல பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. இது நிறைய பேர் பேச மாட்டாங்க. சைனாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த வேலையை தான் அவங்க தாலிபான்கள், அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் நடுவில் பண்ணாங்க. இங்க காசு வாங்கிட்டு அங்க காமிச்சு கொடுக்கறது, அப்புறம் அங்க காசை வாங்கிட்டு இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைக்கு தொடர்ந்துச்சுன்னா பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதியா இருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், மிலிட்டரி கியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆயுதங்களா தான் இருக்கு. ஸோ கணிசமான அளவுக்கான ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான்ல இவங்க கைக்கு போயிருக்கு. இதை கொடுத்தாங்களா அப்படின்னா நிச்சயமா இதுல அமெரிக்காவுடைய ஒரு பங்குமே இருக்கு. இதுல குழந்தைகளை, சின்ன சின்ன பசங்களை நைட்டை தூக்கிட்டு போய் அந்த ஃபோர்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் நடவடிக்கைகள், சட்டத்துக்கு புறமா கைது செய்யறது, அவங்களை காணாம போகுது. 33,000 பேர் காணாம போயிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. பலூச்சிஸ்தானுக்கு இந்த சர்வதேச நாடுகளுடைய அங்கீகாரமாகட்டும், தனிநாடு அமைப்புகளுடைய அங்கீகாரமாகட்டும், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு நிச்சயமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைக்கு அமெரிக்காவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஸ்டேட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க இனிமே பாகிஸ்தான் நமக்கு தேவையில்லை, அவங்க எங்கேயும் யூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு பாகிஸ்தான் 2, 3 4 பிரியறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் ராணுவ அதிகாரி, புவியரசியல் ஆய்வாளர் மேஜர் மதன்குமார் சார். சார் வணக்கம். வணக்கம் வினோத். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை சம்பந்தமா தொடர்ச்சியான பதிவுகள் பார்த்தோம். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் அங்க அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை குறிவைத்து அங்க பல நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதை தாண்டி நிறைய தாக்குதலும் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் இது எல்லாமே எதை உணர்த்துது? இது இப்ப அதிகத்துக்கான காரணம் என்ன? குறிப்பா இந்த அக்ரெஷன் எதுக்காக நடக்குது? இப்போ அவங்க நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 2 வருடமா பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு தாக்குதல்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 218 தாக்குதல் அஃபிஷியலா டாக்குமெண்டடா பாகிஸ்தான் ராணுவத்திட்ட வரக்கூடிய செய்திகள். பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர் நண்பர்கள் அவங்க டெய்லி அந்த டெலிகிராம் குரூப்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு ஆவரேஜா 1, 2 அப்படின்ற அளவுக்கு தாக்குதல் போயிட்டு இருக்கு, சிறு லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல. இப்போ இந்த தாக்குதலுடைய ட்ரெண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க முதல்ல நடத்தின தாக்குதல் எல்லாமே சைனாவுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய கான்ட்ராக்டருடைய ட்ரக்கு, அவங்களுடைய போக்குவரத்து வண்டிகள், மின்சார டவர், டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் அந்த போயிட்டு எரிவாயு செல்லக்கூடிய பைப்பை உடைக்கிறது, இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் சபாட்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சபாட்டேஜ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய ரேஞ்சர்ஸ், துணை ராணுவ படை, நம்ம BSF மாதிரி அவங்க மேல தாக்குதல்கள் அதிகமாச்சு, போலீஸ் மேல தாக்குதல்கள் அதிகமாச்சு. இதை நம்ம டிபிக்கலா சாஃப்ட் டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இவங்க இயந்திர துப்பாக்கிகள், ஒரு ராணுவ பயிற்சி பெற்று வராங்க. போலீஸால அந்த அளவுக்குலாம் மேனேஜ் பண்ண முடியாது. துணை ராணுவம் அதுக்கு உண்டான இது கிடையாது. ஃப்ரான்டியர் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த பகுதிகளுக்காக வைக்கப்பட்ட துணை ராணுவ படை, அதன் மேலேயுமே ஒரு கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாதமா அவங்க தெளிவா பாகிஸ்தான் ராணுவத்தை குறி வச்சு அடிக்கிறாங்க. குறிப்பா அவங்களுடைய SSG கமாண்டோ படைப்பிரிவினர் அந்த ராணுவ முகாம்களை கைப்பற்றுறது, அங்கிருந்து ஆயுதங்களை எடுக்கிறது, ஒரு கம்ப்ளீட்டா, அதாவது ஒரு கண்டோன்மெண்ட் உங்க கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அவமானம். உங்களுக்கு இந்த ராணுவத்தினருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது. ஏன்னா கண்டோன்மெண்ட்குள்ளதான், இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நீங்க நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு எப்போ யார் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னா உங்களோட காம்பேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கமாண்டோ ஸ்டைல் தாக்குதல்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். 2வது, நீங்கள் ராணுவ ரீதியாக அவங்களுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பயிற்சி பெற்ற ஒரு இராணுவத்தால் தான் பண்ண முடியும் அந்த அளவுக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு இராணுவ பயிற்சி, போராளிகள் அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி
ஒரு முழு அளவுக்கான இராணுவ பயிற்சி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு போகிற விதம், அவங்க ஸ்னைப்பரோடைய அக்யூரசி, அவங்க ஒரு 3 மாதம் ஆயுத பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதிக்கும் இல்ல ஒரு கிளர்ச்சியாளர் எடுத்துங்க எந்த ஒரு போர்வையில ஒரு தேர்ந்த இராணுவ நடவடிக்கையும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அந்த இதுல நம்ம பார்க்கிறோம். 4வது அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், மிலிட்டரி கியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆயுதங்களா தான் இருக்கு. ஸோ கணிசமான அளவுக்கான ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான்ல வந்து இவங்க கைக்கு போயிருக்கு. இதை கொடுத்தாங்களா அப்படின்னா நிச்சயமா இதுல அமெரிக்காவுடைய ஒரு பங்குமே இருக்கு இதுல. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இவங்க டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிபெக் ப்ராஜெக்ட்ல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அந்த சிபெக் ப்ராஜெக்ட்ல வேலை செய்யக்கூடிய பலூச்சி இல்லாத ஆட்கள். இந்த 23 பேர் இந்த பஸ்ல சுட்டு கொண்டது எல்லாமே அவங்க எல்லாமே பஞ்சாபை சேர்ந்தவங்க, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாபை சேர்ந்தவங்க. அதன் பிறகு ஐஎஸ்ஐ உளவாளிகள் இந்த குழந்தைகளை, சின்ன சின்ன பசங்களை நைட்டோட நைட்டை தூக்கிட்டு போய் அந்த ஃபோர்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் நடவடிக்கைகள், சட்டத்துக்கு புறமா வந்து கைது செய்யறது, அவங்கள காணாம போறது. 33,000 பேர் காணாம போயிருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய கூலி ஆட்கள், ஐஎஸ்ஐட கூலி ஆட்கள் அவங்க டார்கெட்ல வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிபெக் ப்ராஜெக்ட் நிச்சயமா அது சக்சஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுல அமெரிக்காவும் தெளிவா இருக்கு. இந்தியாவுமே அதில் ஒரு கணிசமான அளவுக்கு நம்ம எதிராக தான் இருக்கிறோம் சிபெக் ப்ராஜெக்ட்டுக்கு. இப்போ சிபெக் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவடார் ஏர்போர்ட். இதோட ஒரு காமெடி இருக்கவே முடியாது. கவடார் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 கோடி செலவில் அவங்க கட்டினாங்க. கராச்சியை விட ஒரு பெரிய ஏர்போர்ட் அது. ஸ்டேட் ஆஃப் த ஏர்போர்ட் கட்டி முடிச்சிட்டாங்க. 5 முறை அதோடைய துவக்க விழா போஸ்ட்போன் ஆச்சு. ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து உள்ள வர முடியல பலுச்சிஸ்தானுக்குள்ள. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை கூட்டு வருவோம்னாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு செக்யூரிட்டி இல்லைன்னு சொல்லி திரும்ப போயிட்டாங்க. இந்த முறை ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானோட சுதந்திர தினத்தன்னைக்கு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு விக்கிபீடியாவில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு சாயங்காலம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது அந்த இடம் அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. நிதர்சனமான உண்மை வந்து இதுதான். இதுல அவங்களுக்கு அந்நிய சக்திகளுடைய இது இருக்கா, ஆதரவு இருக்கா அப்படின்னா அமெரிக்கா சிபெக்கை வந்து விரும்பல. ஏன்னா அவங்க அந்த பைப் லைனை ஈரான்ல இருந்து கொண்டு போயிட்டாங்க ஷிங்ஜியாங்க்கு, அந்த தலைக்கு மேல, இந்தியாவோட தலைக்கு மேல பிஓக்கு ஒட்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா மலாக்கா ஸ்டேட்ல அவங்க டிபெண்டன்சி வந்து கம்மியாயிரும். நாளைக்கு அவங்களோட எரிபொருள் தேவை 90% எரிபொருளை சைனா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல விடக்கூடாது அப்படின்றதுல அமெரிக்கா ரொம்ப தெளிவா இருக்கு. இதுல பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. இது நிறைய பேர் பேச மாட்டாங்க. சைனாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த வேலையை தான் அவங்க தாலிபான்கள், அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் நடுவில் பண்ணாங்க. இங்கே காசு வாங்கிட்டு அங்கே வந்து காமிச்சு கொடுக்கறது, அப்புறம் அங்கே காசை வாங்கிட்டு இவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைக்கு தொடர்ந்துச்சுன்னா பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதியாக இருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அதோட லெவல் ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இல்ல, ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிற போது இப்போ கிட்டத்தட்ட வங்கதேசமும் வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான். இப்போ பலூச்சிஸ்தானுக்கும் அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற போது பலூச்சிஸ்தானுக்கு வந்து இந்த சர்வதேச நாடுகளுடைய அங்கீகாரமாகட்டும், தனிநாடு அமைப்புகளுடைய அங்கீகாரமாகட்டும், இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வந்து வேற பெரிய நாடுகள் துணை செய்யாம இருக்கும் பட்சத்துல நிச்சயமா அமெரிக்காவுடைய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னா பலுச்சிஸ்தான் அமெரிக்கா தலையாட்டுச்சுன்னா கூட இருக்கக்கூடிய 35 மேற்கத்திய நாடுகளும் தலையாட்டுவாங்க. இந்தியா ஒத்துக்கும், நமக்கு ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிஷரி. ரஷ்யாவுக்கு அது ஒரு 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 வகையில பாத்தீங்கன்னா ஒரு செட்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா ரஷ்யா இன்னைக்கு அதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த யுத்தத்துல அவங்க பிஸியா இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கால பிஸியா இருக்கிறாங்க. ஸோ இந்த நாடு தனி நாடா உருவாச்சு அப்படின்ற பட்சத்துல அமெரிக்கா இந்தியாவுடைய 2 நாடுகளுடைய ஆதரவு, உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தோடைய பழமையான ஜனநாயக நாடு, உலகத்தோடைய வல்லரசு, ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்த அங்கீகாரம் அது கிடைச்சாலே அவங்க வந்து நிச்சயமா ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. சைனாக்கு வேற வழியில் அங்கீகரிச்சே தான் ஆகணும். ஏன்னா சைனாவோட முதலீடுகள் தான் அங்கே இருக்கிறதுலே அதிகமாக இருக்கு. அந்த முதலீடுகளை காப்பாற்றணும் அப்படின்னா சைனாவும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அங்கீகரிச்சு தான் ஆகணும். அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு நிச்சயமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னைக்கு அமெரிக்காவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஸ்டேட் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க இனிமே பாகிஸ்தான் நமக்கு தேவையில்லை, அவங்க எங்கேயும் யூஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு பாகிஸ்தான் 2, 3 4 பிரியறது கூட வாய்ப்பு இருக்கு.
அது அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எந்த மாதிரியான பாதிக்கக்கூடிய சூழல்? ஏன்னா நீங்களே இதுக்கு முன்னாடி ஒன்று பதிவில் பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு பெரிய ரிசோர்சஸ் எல்லாமே உள்ள பலூச்சிஸ்தான்லாம் இருக்கு அப்படிங்கிற போது பங்களாதேஷ் மாதிரி அதை பாகிஸ்தான் ராணுவமோ இல்லை பாகிஸ்தானுடைய ஹை கமாண்டோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற போது இது என்ன மாதிரியான விளைவுகளை உள்நாட்டிலே வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இல்ல, பாகிஸ்தான் அப்படின்றது பஞ்சாப் அப்படின்ற மாதிரி போயிடும். ஏன்னா இன்னைக்குமே அவங்களுடைய பிரதமர்ல ஆரம்பிச்சு கடைக்கோடி ஒரு அரசு ஊழியர் வரைக்கும் 70% அவங்க தான் இருக்கிறாங்க. வளங்கள் இங்க அதிகமா இருக்கு. சிந்திகள் பாத்தீங்கன்னா இன்னும் கம்மியா தான் இருக்கிறாங்க. பட்டாணிகள் இன்னும் கம்மியா இருக்கிறாங்க. பலூச்சிகள் இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியான பலூச்சிகள் தான் அரசாங்கத்துல இருக்கிறாங்க, பவர்ல இருக்கிறாங்க, அரசியல் சக்திகளா இருக்கிறாங்க. அப்போ ஒரு 30% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் மொத்த நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் தான் சஸ்டைனபிள் கிடையாது. இப்ப பிஓகேலையுமே அதே தான், கில்கிட் பால்டிஸ்தான்லயும் நம்ம அதே தான் பாக்குறோம். இப்போ இது எங்க வரைக்கும் போயிருக்குன்னா, அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீர் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு தனி அமைச்சரவை இருக்கு, மினிஸ்ட்ரி ஃபார் கில்கிட் பால்டிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அமைச்சரவை இருக்கு. இது இப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண வேண்டியதா போச்சு. ஏன்னா அந்த ரெண்டு மினிஸ்ட்ரியும் இயக்கிறதுக்கான பணம் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இப்போ அந்த நாட்டில் ஒரு தலைமை, மேபி இம்ரான் கான் மாதிரியான யாராவது அரசியல் தலைமை, இராணுவ தலைமை கிடையாது, பலுச்சி மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு உண்டான அரசியல் அதிகாரத்தை கொடுத்து இங்கே நடக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ்லாம் நிறுத்தி அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் கொண்டு வந்து அதிகமான நிதி ஒதுக்கீடு அதை செஞ்சால் மட்டும்தான் அதை காப்பாற்ற முடியும். ஆனால் அதுக்கு உண்டான அரசியல் தலைமை அங்கே வரவே முடியாது. சுதந்திர வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் தலைமைன்றது வாய்ப்பே கிடையாது. அது இராணுவ ரீதியாக பார்க்கும்போது, இராணுவ ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய அசீம் முனீர் பார்க்கறது, இன்னும் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுங்க, இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்துங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த மக்கள் போய் பிஎல்ஏல சேருவாங்க. பிஎல்ஏல இன்னைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் 4 மடங்கு அதிகமாக இருக்கு கடந்த 3 வருடங்கள்ல. இந்த 4 மடங்கு ஏன் அதிகமாச்சுன்னா நடுவில் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இப்போ இன்னொரு முறை தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்ட்டு போறாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து ட்ரோன் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரியான தாக்குதலை சீனா கிட்ட வந்து அவங்க பணம் வாங்கிட்டு பண்ணாங்க அப்படின்ற பட்சத்துல அது இன்னும் அதிகப்படுத்தும். ரெண்டாவது, பலூச்சிகள் பிஎல்ஏ முதல்ல தனியா இருந்தாங்க, பிஎல்எஃப் 2 இயக்கமுமே தனியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க டிடிபியோட ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 4 மாவட்டங்கள் கைபர் பக்துன்கோவால டிடிபி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிபிக்கு தாலிபான்கள் ஆதரவு இருக்கு. தாலிபான்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்திருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ அது இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ ஒரு நூலிலே தொங்கிட்டு இருக்கு. நாளைக்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் நேரடியாக பார்த்துக்கிறோம், ஹேண்டில் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு இனிமேல் அவங்க தேவை கிடையாது, கேந்திர ரீதியா பை லொகேஷன் நீங்க எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா சைனாவுக்கும் கைகள் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சைனாக்கு இதுக்கு மேல அதை எப்படி இது பண்ணணும்னு பார்த்தா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சேவ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா சைனாவும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் நேரடியாக பேசிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் மூலியமா பேசல. அமெரிக்கா கத்தார் மூலியமா ஆப்கானிஸ்தான் பேசிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் மூலியமா பேசல. இந்தியா ஆப்கானிஸ்தான் நேரடியாக பேசிட்டு இருக்கு, பாகிஸ்தான் சீன்லயே கிடையாது. உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேரடியாக பேசிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் சீன்லயே இல்லை. இப்போ நீங்க ஈரான் ஆப்கானிஸ்தான் நேரடியாக பேசிட்டு இருக்காங்க. இந்தியா ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் ரயில்வே லைன் போட்டிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்னதான் இருக்கு அந்த நாட்டில், அந்த முக்கியத்துவம் என்ன? ஓகே, உலகத்துக்கு நீங்க மிகப்பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நீங்க வழங்குறீங்க, இல்லை உங்ககிட்ட தான் டாக்டர்ஸ் வராங்க, ஸோ நாடுகள் உங்களை சார்ந்து இருக்கணும். உலகத்துக்கு நீங்க ஒரு விவசாய பூமியா இருக்கிறீங்க, நாடுகள் உங்களை சார்ந்து இருக்கு. இல்லை எரிபொருள் இருக்கு உங்ககிட்ட, உங்களை வேற வழியில நாடுகள் சார்ந்து இருக்கு. எதுவுமே கிடையாது. தீவிரவாதத்தை மட்டுமே வச்சு, இந்திய எதிர்ப்பை மட்டுமே வச்சு ஒரு நாடு உருவாச்சு அப்படின்னா இது அன்சஸ்டைனபிள் அப்படின்றத பார்த்தோம். ஏற்கனவே ஒரு பாதி போயிருச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு முறை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இது காலம் பதில் சொல்லும் வெகு விரைவில். பட் இதில் அமெரிக்காவுடைய அந்த கடைசி ஹோல்டு அங்கே இருக்குது. ஸோ அமெரிக்கா இந்தியாவை ஒரு லாக் பண்ணி வைக்கணும், அதுக்கு பாகிஸ்தான் தேவை அப்படின்னு அமெரிக்கா ஆட்சியாளர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக முடிவு எடுத்தாங்கன்னா இந்த கதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி வினோத். தேங்க்யூ. ஜெயஹிந்த்.